మనం இன்னைக்கு கொடுத்த தீர்ப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தீர்ப்பு குறித்து பேசும்போது 9 பேருமே குற்றவாளிகள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தண்டனை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. சில பேருக்கு வந்து 4 ஆயுள் தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, சில பேருக்கு வந்து 5 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்தளவுல அக்யூஸ் 1 இருக்கக்கூடிய சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. அக்யூஸ் 2 இருக்கக்கூடிய திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதா அட்வொகேட்டா உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கான புரிதல் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஏன்னா A1க்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும், ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா A2க்கு வந்து அதிகமான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்ல, நீதிமன்றத்தினுடைய முழுமையான நகலை தீர்ப்பை நானும் படிக்கவில்லை. சாட்சியங்கள் தான் எப்பவுமே வந்து தீர்ப்புக்கு வந்து ஒரு முக்கியமான அவசியமா இருக்கும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாட்சியங்கள் அதன் அடிப்படையில அவர்கள் எந்த அளவுக்கு தவறு செய்திருக்கிறார்கள், அந்த தவறுக்கான தண்டனையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுமார் 8 பிரிவுகள்ல வந்து வழக்கு பதிவு செய்து நடத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த 2வது குற்றவாளி தான் அதுக்கு மூளையாக செயல்பட்டு இருப்பார். என்னன்னா, அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த பெண்களை வைத்து அவர்கள் வந்து ஏமாற்றி பிரச்சனை செய்திருப்பாங்க, அவர்களுக்கான துன்புறுத்தலை கொடுத்திருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில வந்து அவர்களுக்கான A1ன்றது என்ன, திட்டத்தை தீற்றுவர், அவர் தலைமையில இதை செய்யறாங்க அப்படின்றது. அப்ப இந்த A2க்கு எதிரான சாட்சியங்கள் அதிகமா இருந்திருக்கலாம். அதனாலதான் நீதிமன்றம் வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இப்போதான் நமக்கான இந்த 12 மணிக்கு மேலதான் வாசிக்கப்பட்ட அந்த தீர்ப்புன்றது வந்திருக்கு. அதனால முழுமையா அந்த தீர்ப்பை படிச்ச பிறகுதான் என்னென்ன அப்படின்றத பாக்குறோம். இதுல சுமார் வந்து ஒரு 1500 பக்கங்கள் சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப 1500 பக்கங்கள்னு சொன்னா அதையே நம்ம வந்து குற்ற பத்திரிகை, அதுதான் அந்த குற்ற ஆவணத்துல வந்து 1500 பக்கங்கள்ல என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் முழுமையா படிச்சாதான் இந்த தீர்ப்பையே நம்ம வந்து சொல்ல முடியும். தீர்ப்பினுடைய நகல் முழுமையாக வந்த பிறகுதான் இதை பத்தியான ஒரு தெளிவான முழுமையான ஒரு கருத்தை வந்து பதிவு செய்யும்.